ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கோங்கோ அடுக்கல. இன்னைக்கு நம்ம ஈஸியான ஒரு ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அது என்னன்னா மேத்தி வீட் ஸ்நாக் ரெசிபி. அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கப்பில் பார்த்தீங்கன்னா நான் 2 கப் இன்னைக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஸோ அதை ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் இல்லாட்டி சீரகத்தூள் கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் மஞ்சள் தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன். அடுத்தது மிளகாய் தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன். அப்புறம் கருப்பு எள் இல்லாட்டி நீங்கள் வெள்ளை எள் கூட சேர்த்துக்கலாம், அது ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன். அப்புறம் காஞ்ச வெந்தயக்கீரை நான் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது நீங்கள் நல்லா இப்படி க்ரஷ் பண்ணி அப்புறம் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது இல்லாட்டி ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வெந்தயக்கீரை ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லைன்னா கருவேப்பிலை இருந்தால் அதை கூட நீங்கள் பொடி பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் கொஞ்சமாக சூடு பண்ண எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கிறிஸ்பியாக வரும். இல்லை நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் இதை மெதுவாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது நல்லா பிரெட் க்ரம் மாதிரி வந்துருச்சு பாருங்கள். இனி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிணைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிணைங்க. நம்ம பூரி மாவு பதத்துக்கு பிணைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம பூரி மாவு பதத்துக்கு பிணைஞ்சாச்சு. இப்போ இது மேலே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுக்குன்னா நம்ம இதை ஒரு 20 நிமிஷம் போல் ரெஸ்டிங் டைம் கொடுக்க போகிறோம். ஸோ அதனால மேலே ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு ஸோ இதை நல்லா இப்படி எண்ணெயை கோட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நீங்கள் இதை ஒரு கிளாத் போட்டு மூடி வச்சு ஒரு 20 மினிட்ஸ் ரெஸ்டிங் டைம் கொடுங்க. இல்லைன்னா நம்ம கிளிங் ரேப் கூட இது மேலே போட்டுக்கலாம். இல்லை ஃபாயில் இருந்தால் அது கூட நீங்கள் போட்டு மூடி வச்சுக்கலாம். ஸோ 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. இப்போ பாருங்கள், 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இது மறுபடியும் எடுத்துகிட்டு நல்லா இப்படி பிணைஞ்சிக்கோங்க. ஒரு நிமிஷம் போல் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி பிணைஞ்சிக்கோங்க. இப்போது நம்ம இதைய சப்பாத்தி மாவுக்கு நம்ம பண்ணுற மாதிரியே உருண்டைகளாக பிரித்து வச்சுக்கலாம். இப்போ இதை நல்லா இப்படி உருட்டிட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி இப்படி பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு கிராக்ஸ் இல்லாமல் வரும். இந்த மாதிரி எல்லா உருண்டையும் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இதை தேய்ச்சி எடுக்கிறதுக்கு இப்போ எல்லா மாவும் இந்த மாதிரி கிராக் இல்லாமல் நீங்கள் உருட்டி தட்டி வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம நல்லா சப்பாத்தி மாதிரியே தேய்ச்சிக்கலாம். பாருங்கள், இந்த திக்னஸ் அளவு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா மாவும் போட்டு தைக்க வேணாம், எண்ணெயும் ஊற்றி தைக்க வேணாம். இது நம்ம போட்டிருந்த எண்ணெய்னாலேயே ஈஸியாக தேய்ச்சிக்கலாம். ஸோ இது நீங்கள் இந்த திக்னஸில் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நான் என்கிட்ட சின்ன கட்டை இருக்கிறனால சின்னதாக மாவு எடுத்தேன். அதே நீங்கள் அந்த கிச்சன் டாப்பில் வச்சு தான் தேய்க்குறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக எடுத்துகிட்டு பெரிய சர்க்கிளாக நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், ஸ்கொயராக இந்த மாவை நம்ம கட் பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்கள், நம்ம ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போது இந்த சைடை நீங்கள் இதையும் நம்ம ஒரு ஷேப் பண்ணலாம். என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த கார்னர் இப்படி எடுத்துகிட்டு இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்படி சும்மா நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொட்டேட் பண்ணி வச்சுட்டு இதை நம்ம சின்னதாக இப்படி கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஷேப் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இன்னொன்று காட்டுறேன். ஜஸ்ட்டு இதை நம்ம சப்பாத்தி ரேப் பண்ணுவோம்ல, அது மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த எட்ஜை சீல் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நீங்கள் நைஃபோ இல்லை இந்த பீஸா கட்டரை வச்சு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது ஒரு ஷேப் தான். ஏன்னா இப்போ நம்ம சைடு இல்லை, இந்த ஷேப் உங்களுக்கு பிடிக்கலன்னா சைட்ஸை நீங்கள் மறுபடியும் உருண்டை பிடிச்சி மறுபடியும் இதே மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி பண்ணலாம். இப்போ இது நம்ம ஈக்குவலாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதில் பார்த்தீங்கன்னா 3 rows 3 column கட் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், நம்ம இந்த ஒரு ஸ்கொயர் எடுத்துகிட்டு இது ரெண்டையும் இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அடுத்தது சென்டரில் இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த ரெண்டையும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணி இங்கேயும் இப்படி பண்ணிக்கோ. ஸோ இங்கே பாருங்கள், நம்மளுக்கு சூப்பராக ஷேப் கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொன்று பார்த்திங்கன்னா, இப்படி சென்டரில் இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்புறம் மறுபடியும் இந்த 2 பார்ட்டையும் கொண்டு சென்டரில் மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு சைட்ஸில் ஷேப் கிடைக்கும்.
ஏன்னா மாவு கொஞ்சம் ஈரமாக இருக்கனால ஒட்டிக்கும் நீங்கள் பண்ணலைன்னா கரெக்டாக. இப்படி சென்டரில் மட்டும் ப்ரெஸ் பண்ணிக்கும். அப்புறம் இங்கே இப்படி ஃபோல்ட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். இந்த மாதிரியும் நீங்கள் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து அதெல்லாம் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, கஷ்டமாக இருக்குன்னா நார்மலாக நீங்கள் இப்படியே போட்டு எடுக்கலாம். இல்லைன்னா இதை நீங்கள் பாதியாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். அப்படி இல்லாட்டி மறுபடியும் 2 rows 2 காலமாக கட் பண்ணிக்கோங்க. குட்டி குட்டி டைமண்ட்ஸாக நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நீங்கள் இது எல்லாமே ஷேப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நான் ஷேப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம இதை வந்து எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே இதை நீங்கள் அப்படியே போட்டுடலாம். இப்போ இது நல்லா வேகட்டும், விட்டுருங்க. இப்போது அப்படியே பொறுமையாக திருப்பி போடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா வந்து நம்ம கோல்டன் கலர் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதை நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம வந்து இதைய திருப்பி திருப்பி போட்டு விட்டே இருக்கணும். ஏன்னா இது நல்லா உங்களுக்கு கிறிஸ்பாகணும், உள்ளெல்லாம் வேகணும்னா நம்ம வந்து டைமண்ட் ஷேப்னால் தெரியாதுங்க. ஸோ நம்ம இந்த ஷேப் பண்ணியிருக்கனால உள்ளெல்லாம் வேகணும். ஸோ ஒரு 5 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் விட்டுருங்க. இப்போ நம்ம இதை எடுத்து அப்படியே ஒரு டிஷ்யூவில் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இது நம்ம அப்படியே எடுத்து ஒரு டிஷ்யூவில் போட்டு வச்சுக்கோங்க. இதே மாதிரி நம்ம செஞ்சு வச்ச எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட சூப்பரான மேத்தி வீட் பக்கோடா ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நாங்கள் இன்றைக்கி டீ கூட என்ஜாய் பண்ண போகிறோம். நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் ஆஃப் த டேங்க, இன்னைக்கு நம்ம பண்ண ரெசிபியை வந்து நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணால் ரொம்ப கிறிஸ்பியாக தான் வரும். இன்னும் நீங்கள் அந்த ரவா டெக்ஸ்சர் வரணும், அது இன்னும் க்ரன்ச்சியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக மாவுக்கு பிணையிறப்பவே வெள்ளை ரவை ஆட் பண்ணி நீங்கள் பிணைஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லா வருங்க. கிறிஸ்பியாகவும் இருக்கும், அந்த டெக்ஸ்சர் வந்து உங்களுக்கு சூப்பராகவும் இருக்கும். இந்த ரெசிபி உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை நீங்கள் எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இங்கே வர ஒயிட் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு எங்கள் வீடியோஸ் உடனே அப்டேட்டட் ஆகிறது தெரிய வரும். அப்புறமா ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் எங்கள் சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். தேங்க்யூ.